சில புதிய காரணங்கள்லாம் கூட கணவன் மனைவிக்கு இடையில பிணக்குகள் வருவதற்கும் அல்லது பெரிய சண்டையாக மாறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒன்றும் சுத்தம். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. டே டு டே இஷ்யூவா இருக்குது. ஸோ அதீத சுத்தம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், அதீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், அதில் டார்ச்சர் ஆகக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் இன்னொரு பக்கமா இருக்காங்க. அது ஆணாவும் இருக்காங்க, பெண்ணாவும் இருக்காங்க. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து பெட்ஷீட் வந்து பெட்ல இப்படி இருந்தாவே செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. அன்னைக்கு ரணகலாம் ஆயிடும் எங்க வீடு. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா. ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க. ஃப்ரூட்ஸ் கூட இது மரத்துல இருக்கணும். ஏன் இங்க வந்துச்சுன்னு? இது மரத்துல இருக்கணும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இதெல்லாம் ஓவர் நக்கலு. இந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். ரிப்பீட்டடா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்குறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. பொறுப்பு இருக்கா அவனுக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேப்டாப் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஸ்டாண்டோட சேர்ந்து அந்த ஷீட்டும் அப்படியே மூவ் ஆகும். சரி, இப்படி வருதுல, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் போயிருச்சு. எந்திரிக்கையில இப்படி பண்ணிடுறோம். இல்ல, அது அப்படியே இருக்கும். என்ன பச்சிக்கிட்டு இருக்க? உங்க மனைவி இந்த டேபிளை பார்த்தா என்ன குறை சொல்லுவார்கள்? சார் ஆக்சுவலி டேபிள்ல இவ்ளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொட்டி யாரா இங்க வச்சது? இங்க வைக்காம எங்க வைக்கிறது? அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஃபுல்லா திணிச்சு வச்சிருக்காங்கல்ல, சோ அதுக்குமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளைன்ட் வார்டன் என்ன வேணும்? நார்மலா ஒரு வீட்ல எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்கும்? ஸோ 2 3 எங்கள் வீட்டில் ஹால்லேயும் 4 டஸ்ட்பின் இருக்கும். எந்த கார்னரில் பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இருக்கும். ப்ளஸ் குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் சிபி குடிச்சிருவேன். ஸோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை 2வது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். இப்போ அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார். எனி ப்ராப்ளம் ஷாலினி? டிபி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டேனுக்கு. எனக்கு ஒண்ணு இது எப்படி ஓப்பனா பேசுறேனே தெரியல. வீட்ல தானே குடிக்கிறோம், நம்ம சகஜமா தண்ணி அப்ப தானே குடிக்க முடியும். என்ன பண்றீங்க தம்பி நீங்க? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், ஐடி. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார், ரொம்பவே மென்டல் டார்ச்சர்ல. பேபி வந்து பிறந்திருக்காங்க சார், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ எவ்வளவு நிம்மதியா இருக்கு? ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார். ஆனாலுமே என்ன இருக்குன்னா, ஸோ அவங்க வீடியோ இருங்க பாய், ரொம்ப என்னவீங்க பாருங்க பாய். இப்போ nice and hot and spicy meat. Yeah, boy. That's it. That lovely.